ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோக்கு பெருசாக வியூஸ் போகலையா? நான் சொல்கிற ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ போகிறத விட ஒரு நல்ல வியூஸ் போகும். ஸோ அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அல்லது ஒரு ஷார்ட்ஸ் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் 3 நிமிஷம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணால் யாரும் இப்போல்லாம் பெருசாக பார்க்குறதில்ல. வீடியோவே 3 நிமிஷம் பார்க்குறதில்ல. அப்படி இருக்கிறப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 3 நிமிஷம்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்ல. அதனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 செகண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. ஏன்னா லாங் வீடியோவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அப்படி இல்லை. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அந்த வியூ கவுண்ட் தான் முக்கியம். அந்த வியூவர் வந்து எவ்வளோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு 30 செகண்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 20 to 25 செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டாலே அது ஒரு நல்ல வீடியோ. ஸோ இன்னும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரெக்கமெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணாதீங்க. ஷார்ட்ஸ்லேயே ரொம்ப கம்மியாக ஒரு 15 to ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நல்ல வியூஸ் போகும். ரெண்டாவது என்னென்னா, ஷார்ட்ஸ் வீடியோவில் ஓட்டிங் போல்ஸ் வைக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஓட்டிங் போல் வைக்கலாம். ஏதாவது ஒரு கொஷின் வந்து நீங்கள் அதில் எழுதி எஸ்ஸா நோவா ஆமாவா இல்லையா இந்த மாதிரி கொஷின் கேட்டு நீங்கள் வைக்கலாம். அந்த உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த கொஷினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் பண்ணுற டைமில் உங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ப்ளே ஆகும். அப்படி ப்ளே ஆகிறதுனாலையும் உங்கள் வீடியோ இன்னும் நல்ல ரெக்கமெண்டேஷன் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓட்டிங் போல்ஸ் வைக்கிறதுனால உங்களுடைய அது வந்து ஒரு நல்ல சிக்னல் வந்து இப்போ அந்த பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ஓட் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஓட்டிங் போல்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரீச் இருக்கும். மூணாவது வந்து ஒரு கசப்பான உண்மை. இதுதான் இப்போ யூடியூப்னு இல்லை, மொத்த சோசியல் மீடியாவிலையும் இப்போ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லி தரீங்க அப்படின்னா அது ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோவாகட்டும் அதுக்கு பெருசாக ரீச் இருக்காது. அதுவே நெகட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ கூட ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூவை கூட சொல்லலாம். எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒரு பையன் வந்து ஒரு நல்ல ஏதோ ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி சாதனை படைக்கிறான்னா அதை பெருசாக பேச மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இஃபான் வியூஸ் அவர் பண்ண ஒரு தப்பை வந்து தான் மொத்த சோசியல் மீடியாவும் இப்போ போட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் எதுவும் தப்பாக சொல்ல, நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை தான் அதிகமாக மக்கள் வந்து பேசுகிறாங்க, கேட்குறாங்க, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பற்றி யாரும் பெருசாக பேசுறதில்ல. அதனால் நான் வந்து நெகட்டிவான வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லலை. நெகட்டிவான வீடியோஸ்க்கு தான் நல்ல வியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருந்தேன். அதில் கூட ஒரு பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை சொல்லி ஒரு 10 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். அதுக்கு ஒரு 10 வியூஸ் கூட கிடைக்கல. நெகட்டிவாக ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு 1 மில்லியன் வியூஸ் கிடச்சிது. ஸோ அதை ஒன்று மைண்டில் வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நெகட்டிவாக ஒரு வீடியோ நெகட்டிவாக போகிற இஷ்யூவை எடுத்தோ அல்லது உங்கள் கண்டென்ட்லேயோ நெகட்டிவான ஷேடை எடுத்து ஒரு வீடியோ பண்ணி பாருங்கள். அது நல்ல ஒரு ரீச் கிடைக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போ போகிறத விட உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ இன்னும் நல்ல வியூஸ் போகும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.